மாம்பழங்களை சுவைப்பதால் வரும் 5 நன்மைகளைப் பற்றி பார்ப்போம். கணவன் மனைவிகள் தங்களின் ஆரம்ப காலங்களில் விளையாட்டுகளுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து அதை ஒழுக்கத்துடனும் முறையாகவும் விளையாடுவார்கள். அதாவது அன்பான அரவணைப்புடன் தொடங்கி மாம்பழம் முதற்கொண்டு பூந்தோட்டம் வரைக்கும் சுவைப்பார்கள். பின்புதான் தங்களுடைய கத்திரிக்காயை பூந்தோட்டத்தின் உள்ளே விட்டு வித்துக்களை விதைப்பார்கள். இப்படி ஒழுங்காகவும் முறைப்படியும் செய்து வந்த விளையாட்டு முறையே போக போக அரவணைப்புமின்றி மாம்பழங்களை கவனிக்காமலே எடுத்தவுடன் கத்திரிக்காயை பூந்தோட்டத்தின் உள்ளே விதைப்பார்கள். இது விளையாட்டிற்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அவமரியாதை. ஆனால் கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், உங்களின் மனைவிகளிடமிருக்கும் மாம்பழங்களை சுவைப்பதால் அதில் பல மருத்துவ ரீதியிலான குணங்கள் இருக்கிறது. அது எந்தெந்த குணங்கள் என்று பார்க்கலாம். 1. மாம்பழங்களை சுவைப்பதால் அவர்களின் இதயம் பலப்படுகிறது. அதாவது மாம்பழங்களை நீண்ட நேரம் ருசிப்பதால் அவர்களின் இதய துடிப்பு வினாடிகளுக்கு 160 மடங்காக அதிகரிக்கிறது. இது இருதயத்திற்கு நீங்கள் கொடுக்கும் எளிய வழியிலான ஒரு உடற்பயிற்சி. 2. அனைவருக்கும் தங்களின் மனைவிகள் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். உங்களின் மனைவி இயற்கையாகவே இன்னும் அழகாக இருக்க வேண்டுமானால் மாம்பழங்களை தினமும் ருசியுங்கள். இதனால் அவர்களின் முகத்தில் இருக்கும் 30 வகையான நரம்பு மண்டலங்களில் சீரான இரத்த ஓட்டம் அதிகரித்து முகத்தில் எப்பவுமே ஒரு பொலிவுடன் காணப்பட்டு பளபளப்பாகவும் ஜொலித்துக் கொண்டே இருக்கும். 3. மாம்பழங்களை சுவைப்பதால் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதனால் அவர்களின் மூச்சு நிமிடத்திற்கு 60 மடங்கு அதிகரிக்கிறது. இப்படி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவதால் அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கிறது. இது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சிகிச்சையாக கருதுங்கள். 4. இது இன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் சந்தித்து வரும் மிகப்பெரிய பயமுறுத்தும் பிரச்சனையாக மாறி வருகிறது. அதுதான் மார்பக புற்றுநோய். உலகமெங்கும் உள்ள மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்த ஒரு காரியம்தான் இது. அதாவது மாம்பழங்களை அடிக்கடி சுவைப்பதால் மாம்பழங்களில் கட்டி மற்றும் தழம்புகள் வராமல் தடுக்கிறது. அவர்களின் உடம்பில் மார்பக புற்றுநோய் வருவதற்கான அத்தனை வழிகளையும் தடுக்கிறது. 5. மாம்பழத்திலிருந்து வரும் ஜூஸ் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ அதே அளவிற்கு உங்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இது உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் உடம்பிற்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளையும் தருகிறது. அதனால் அதை மொத்தமாக ருசிக்காமல் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதமிருப்பவையே உங்களுக்கு ருசிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு டாக்டர் இல்லை என்றாலும் மாம்பழங்களை சுவைத்து உங்களின் மனைவிக்கு மட்டும் ஒரு டாக்டராக இருப்பதற்கு கடவுளாக மனைவிக்கு கொடுத்த வரம்தான் நீங்கள். அதனால் இன்றிலிருந்து விளையாடும் போது முறைப்படி மாம்பழங்களையும் ருசித்துவிட்டு விளையாடவும். நான் மாம்பழத்தை சொல்லும் போது எதை குறிக்கிறதென்று புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்களுக்கு கமெண்டாக பதிவிடவும்.